இது ஒரு சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்டட் வீடியோ. விஜய் சேதுபதி சார் வந்து சாண்ட்ரா பண்ண தப்புகள் நிறைய விஷயத்த அப்படியே முழு பூசணிக்காய் சோத்தில் போட்டு மறைச்ச மாதிரி அப்படியே மூடி மறைச்சிட்டாரு. ஸோ அந்த கேள்வியெல்லாம் அவர் கேட்க வேண்டியது நிறைய பாக்கி இருக்குது. அது எல்லாத்தையும் தான் லிஸ்ட் போட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரஷ் மேட்ரு. ப்ரஷ்ஷு, சாண்ட்ராவோட ப்ரஷ்ஷு அந்த ஃப்ளஷ் டேங்க்குள்ளே எப்படி போச்சு, அதுக்கப்புறம் அது எங்கேயோ போச்சு, அது வேறு. ஆனால் அவங்களோட பர்சனல் திங்ஸ் வச்சுருக்கிற இடத்துல இருந்து, அவங்களோட பெட்டில் இருந்து அந்த இதை எடுத்து அந்த ப்ரஷ்ஷை எடுத்து போய் யார் ஃப்ளஷ் டேங்க்குள்ளே வச்சுருப்பாங்க? கண்டிப்பாக அது சாண்ட்ராவால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. அந்த விஷயத்த ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே போட்டு குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அந்த விஷயத்தை பற்றியே பேசலை. ரெண்டாவது வந்து அந்த பார்வதிக்கும் சபரிக்கும் நடந்த கேப்டன்சி டாஸ்க் இஷ்யூவில் வந்து கனியும் சாண்ட்ராவும் 2 பேரும் ஜட்ஜாக இருந்தாங்க. 2 பேரும் ஜட்ஜாக இருந்த இடத்துல சாண்ட்ரா வந்து அதுக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி கனி மேலே ஃபுல் பழியும் போட்டிருப்பாங்க. அவங்கள்ட்ட ஃபுல் கொஸ்டின்ஸையும் வந்து பிக் பாஸ் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கனியக்கா கிட்ட தான் கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சாண்ட்ரா கிட்ட கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு ஓகே தானா, நான் கொடுக்குற ஜட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஓகே தானா, நான் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ சாண்ட்ரா ஊன்னு தலையாட்டிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே பேசி முடிச்சுட்டு கடைசியில் வந்து பழியை தூக்கி மொத்தமாக நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா மேலே போட்டிருப்பாங்க. அதையும் அவர் கேட்கல. மூணாவதாக வந்து திவ்யாவும் சாண்ட்ராவும் ஜெயிலுக்கு போன இடத்துல அந்த மொத்த பழியும் தூக்கி திவ்யா வந்து உங்களை யூஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு அது புரியலை, அவங்க உங்களை வச்சு கேம் ஆடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்ல வேண்டிய டயலாக் எவ்வளோத்தையும் திவ்யா இடத்துல சாண்ட்ராவையும், சாண்ட்ரா இடத்துல திவ்யாவையும் போட்டு அப்படியே எல்லா டயலாகையும் மாற்றி சொல்லியிருப்பாரு. அதை அவர் கேட்கணும். அதுக்கப்புறமா விக்ரம் வந்து பிரஜன் வந்து அந்த காரில், பிரஜனும் கேவியும் காரில் போய்ட்டு ரிட்டன் வருவாங்கள்ல, அது ரிட்டன் வரும்போது பிரஜன் வந்து உள்ளே வந்த உடனே பார்த்த உடனே விக்ரம் ஷோ வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி வச்சாராம் இப்படின்னு சொல்கிறாங்க. யார்? சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லி அதை உண்மையாக்க ட்ரை பண்ணாங்க. இப்படி உண்மையிலே அவர் வச்சாரா வைக்கலையாங்கிறது எனக்கு தெரியணும். அது வந்து ஒருவேளை கெமி எவிக்ட் ஆகி போயிட்டாங்களேன்னு கூட அப்படி வச்சுருக்கலாம். இல்லாமல் அது பிரஜன் வந்ததுக்காக தான் வச்சாருன்னு சொல்லி ஒரு அமித் மூலமாக அந்த நியூஸை ரெஜிஸ்டர் பண்ணி பரப்புகிறாங்க. ஸோ அது என்னன்னு அவர் கேட்கணும். அதுக்கப்புறம் சபரியை பற்றி பண்ண விஷயங்கள் எக்கச்சக்கம் சொல்லிகிட்டே போகலாம். ப்ரஷ் மேட்டரில் சபரி மேலே ஒரு இது வச்சாங்க. அப்புறம் சபரி ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லிட்டான், அது இங்கே வச்சு என்னால் சொல்ல முடியாது, அதை நான் வெளியே தான் போய் சொல்லணும், இங்கே வச்சு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கொலைக்குத்தம் பண்ண ரேஞ்சுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் சபரி அந்த டவலை பிடிச்சி விடுத்தான்னு அது ஒரு தப்பான விஷயம் சபரியை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா சபரி ஆர்டிஸ்ட் அவ்வளோ வைத்தி அடிச்சு தான் மேலே வந்திருக்கான், டேரக்டர்கிட்ட சொல்லி கதையை மாற்றினா. இதெல்லாம் இவங்க நடந்ததை பார்த்தாங்களா? சபரி நாடகத்தில் அடிக்கும்போது இவங்க கூட போய் சபரிக்கும் டேரக்டருக்கும் நடந்த டிஸ்கஷனில் இவங்க இன்வால்வ் ஆனாங்களா? அதெல்லாம் இவங்க எதை வச்சு சொன்னாங்கங்கிறத விஜய் சேதுபதி சார் கேட்கணும். மொத்தமாக அது எதையுமே அவர் கேட்கல. அப்புறம் அவன் ரொம்ப சரி க்ரூக்கட் கன்னிங்காக விட்டுருங்க, கன்னிங்னு சொன்னால் நிறைய பேர் கன்னிங்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அதை கூட விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யாவை வந்துட்டு பிரஜன் வந்து ஐஸ்கிரீம் டாஸ்கில் கொடுத்தாரு, ஆனால் அவள் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டா. அது யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டாங்கிற வார்த்தை வந்து ரொம்ப தப்பான வார்த்தை. அது ஒரு பொண்ணை சொன்னாலும் சரி, ஒரு பையனை சொன்னாலும் சரி, அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. அதை ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத அவர் கேட்கணும். அப்புறம் பிரஜன் இருக்கும்போது நைட்டு சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க, விளையாண்டுருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மொத்தமாக என்னை தூங்க வைக்கிறதுக்காக தான், நான் என்னை வெளியில் போய் தூங்க வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு கேட்கணும். அப்புறம் வினோத் அண்ணாவோட டோன் இப்படி இல்லை, என் குழந்தைங்க மேலே நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் சொல்லியிருப்பார், சரி குறும்படம் போட்டு காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. அது என்னங்கிறத கேட்கணும். இன்னொரு இடத்துல காலையும் காமிச்சிருப்பாங்க வினோத் அண்ணா கிட்ட, அதையும் அவர் கேட்கணும். அப்புறம் கனியக்கா கிட்ட டைரெக்டாக கன்ஃபரண்ட் பண்ண வந்தால் ஏன் ஒளிஞ்சு ஓடுறீங்க அப்படிங்கிறதையும் அவர் வந்து சாண்ட்ரா கிட்ட கேட்கணும். இது எல்லாத்துக்கும் மேலாக யாருமே கார்னர் பண்ணாத இடத்துல என்னை எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்க, என் பாப்பாங்களை வச்சு தான் பாப்பா பாட்டு பாடுறாங்க, இப்படிலாம் பொய் மேலே பொய்யா அடுக்கு பொய்யா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. திவ்யாவுக்கு தலைவலி வரல, தலைவலியே இல்லை. ஒரு இடத்துல சொன்னாங்க அவ்வளோ தலைவலி டேப்லெட் போடலன்னு, இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க தலைவலியே வரல அப்படின்னு. இப்படி அடுக்கு பொய்களை அடுத்தவங்க மேலே பொய் குற்றச்சாட்டு வைக்கிறத விஜய் சார் இன்றைக்கி கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.